குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு டிஎன்பிஎஸ்சியின் அலட்சிய செயல்பாடுகளே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சார் பதிவாளர், துணை வணிக வரி அதிகாரி, தொழிலாளர் நல ஆய்வாளர் உள்ளிட்ட தொகுதி 2 பணிகள், உதவியாளர் கணக்காளர், தொகுதி உதவியாளர் உள்ளிட்ட தொகுதி 2A பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற இருந்த முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப காரணங்களால் தான் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் தேர்வுக்கான அடிப்படையான ஏற்பாடுகளை கூட செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கோட்டை விட்டதுதான் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். சென்னையில் 7 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த 600 தேர்வர்களுக்கு நந்தனம் அரசு கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாணவர்களுக்கான நுழைவுச் சீட்டில் தேர்வு மையம் சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பு இந்த குளறுபடி தெரிய வந்ததால் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் தேர்வு தொடங்காத நிலையில் கோவை உள்ளிட்ட பல மையங்களில் தேர்வு தொடங்கி 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் ரத்து செய்யப்பட்ட செய்தி தெரிவிக்கப்பட்டது. மிக சாதாரணமான ஒரு போட்டித் தேர்வை கூட குளறுபடிகள் இல்லாமல் நடத்துவதற்கு முடியாத நிலையில்தான் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குளறுபடிகளுக்கு இளநிலை அதிகாரிகளை வழிகாட ஆக்குவதை விடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்தி டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.